ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம். ஒரு பெண்மணி பகவான் முன்னாடி ஒரு பக்தி பாடல் பாடினார். துவமேவ மாதா, நீயே அம்மா. பிதா துவமேவ, நீயே அப்பா. துவமேவ பந்து, நீயே சொந்தம். துவமேவ சர்வம், நீயே எல்லாம். பதில்: ஆமா ஆமா, எல்லாம் நீ. நான் மட்டும் நீ இல்லை, நானே நீன்னு முடிச்சுட வேண்டியது தானே. மிக பிரபலமான ஒரு மகாத்மா திரு வெங்கட கிருஷ்ணய்யாங்கிற வக்கீல் அடியார் சென்று தரிசிச்சப்ப அவரை ஓம் நமகன்னு தான் ஜபம் பண்ணணும்னு சொன்னார். சுத்த பிரணவம் கிரகஸ்தர்கள் ஜபம் பண்ணக்கூடாதுன்னும் அதை சன்னியாசிகள் தான் உச்சரிக்கணும்னும் மற்றவங்க ஓம் நமகன்னு தான் சொல்லணும்னு சொன்னதை பகவான் கிட்டே சொன்னார். பதில்: ஏன் சன்னியாசிகளுக்கு தான் ஆத்மா இருக்காமா, மற்றவாளுக்கு இல்லையாமா? அவா மட்டும்தான் ஆத்மாவை உணரணுமாமா, மற்றவா வணங்கணுமாமா? லேடி பேட்மேனிடம் பகவான் சொன்னது. பகவான் அசையாத மாறாத நிலை ஒன்று இருக்கு. கனவு, நனவு, தூக்கம், இது மூணும் அது மேலே ஏற்படுற மாற்றம். அசைவு சினிமா ஸ்கிரீன்ல படம் ஓடுற மாதிரி. எல்லோரும் படத்தையே தான் பார்க்கிறோம், ஸ்கிரீனை விட்டுடுறோம். ஞானிக்கு ஸ்கிரீன் தான் கவனம், படம் இல்லை. படம் ஸ்கிரீன்ல ஓடினாலும் ஸ்கிரீனை பாதிக்காது, ஸ்கிரீன் ஓடாது. ட்ரெயின்ல போகும்போது அவனே போறதா நினைச்சுக்கிறான், ஆனா அவன் நல்லா இருக்கையிலே சீட்டு உட்கார்ந்து தான் இருக்கான். ரயில் தான் நகர்றது, ஆனா அதோட நகர்வை அவன் மேல ஏத்திக்கிறான். ஏன்னா அவன் உடம்புன்னு நினைக்கிறான். இந்த ஸ்டேஷன் தாண்டிட்டேன், அந்த ஸ்டேஷன் தாண்டிட்டேன், கிட்டே வந்துட்டேங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே அவன் அங்கேயே தான் இருக்கையில உட்கார்ந்துருக்கான்ங்கிறது தெரியும். ஸ்டேஷன் தான் அவனை கடந்து போறதுன்னு புரியும். ஆனாலும் அவனே எல்லா தூரத்தையும் நடந்தே வந்த மாதிரி சொல்றான். ஞானி உண்மையான நிலை இருக்கிறது மாத்திரம்தான், அது மாறாம அப்படியே இருக்கு. அதுல எல்லா வேளையும் அவனை சுத்தி தானா நடக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு இருக்கான். அவன் சுபாவம் மாறாது, அவன் நிலை எதனாலும் பாதிக்கப்படாது. எல்லாத்தையும் உதாசீன பாவத்தோடே பார்த்துட்டு அவன் சுகமா இருப்பான். அவனுடைய நிலையே உண்மை நிலை. உண்மையான நிலை எப்பவும் ஆதியிலே இருக்கிற சுபாவ ஸ்திதி. ஒருத்தன் அந்த நிலையை அடைஞ்சு அதிலேயே நிலை வச்சுட்டா அப்புறம் எப்பவும் மாறாது. அதனாலே பாதாள லிங்கத்திலே செல்லரிச்சு இருந்தப்போ இருந்த நிலை குறுக்கீடு இல்லாமே மாறாம தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கு. என்ன, அப்போ உடம்பு அசையாம கிடந்தது, இப்போ அசைறது, அவ்வளவுதான். உலகத்துல நடந்துக்கிற விதத்துல ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உலகத்தை பார்க்கிற பார்வையிலே தான் வித்தியாசம். அஞ்ஞானி தன்னை ஒரு போலி நானோட சம்பந்தப்படுத்தி கொண்டு ஆத்மாவோட காரியங்களை அவனே செஞ்சதா நினைப்பான். ஞானிக்கு அகந்தை இல்லாததாலே எதனோடையும் சம்பந்தப்படுத்திக்க முடியாது. அவனோட நிலையை இந்த உதாரணங்கள் கொஞ்சம் விளக்கும். தூங்கும் குழந்தை சாப்பிட்டது. வண்டி துயில்வான் கதை. மனசை எங்கேயோ வச்சு கதை கேட்டவன் கதை. 2 நண்பர்களே ஒருவன் கனவு கண்டது. கேள்வி: தூக்கத்திலே ஒன்றும் இல்லை, மந்தமாயிருக்கு, ஆனா விழிப்புல அழகான விஷயங்களும் ஆர்வமான சங்கதிகளும் இருக்கு. அதில் நீங்க எதை அழகாகவும் ஆர்வமாகவும் இருக்குன்னு சொல்றேலோ அது ஞானிக்கு மந்தமான தூக்க நிலை. கேள்வி: விழிப்பு நிலையை விட தூக்கத்துல சுத்த அறிவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கோமா? பதில்: தூக்கம், கனவு, நனவு இந்த மூணும் வெறும் தோற்றம். எப்பவும் சாமான்யமா இருக்கிற அறிவிலே ஏற்படுறது. யாரும் ஆத்மாவை விட்டு இருக்க முடியுமா? அதனால இந்த கேள்வி அப்போதும் செல்லுபடியாகும். கேள்வி: இல்லை, தூங்கும் போது சுத்த அறிவுக்கு நெருக்கமா இருக்கிறதாவும் வெளிப்பில விலகிடுறோம்னு சொன்னாங்க, அதனால கேட்டேன். பதில்: இந்த கேள்வியை வேற மாதிரி கேட்கலாம். விழிப்பு நிலையை விட தூக்கத்திலே தான் நான் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கேனா? ஆத்மா, சுத்த அறிவு, யாரும் ஆத்மாவுக்கு வெளியே இருக்க முடியாது. 2 இருந்தால் தான் முடியும். சுத்த அறிவிலே துவிதம் இல்லை,
ஒரே ஆள்தான் தூங்குறான், கனவு காண்றான், முழிச்சுக்கிறான். கேள்வி, விழிப்பு அழகாவும் ஆர்வமாகவும் இருக்கு, அப்படி தூங்கும்போது இல்லை. பதில், பேசுறதுக்கு முன்னாடி இதை முதல்ல தெளிவுபடுத்திப்போம். தூங்கும்போது நீங்க இருக்கேளா? கேள்வி, ஆமா இருக்கேன். பதில், அதே ஆள்தானே இப்ப முழிச்சிருக்கிறதும்? கேள்வி, ஆமாம். பதில், அப்போ ஒரு தொடர்ச்சி இருக்கு இல்லையா தூக்கத்துக்கும் விழிப்புக்கும்? அது என்ன தொடர்ச்சி? அதுதான் சுத்த அறிவு. 2 நிலைக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? சம்பவங்கள், அதாவது உடம்பு, உலகம், விஷயங்கள் விழிப்பிலே தோற்றம் மாறுது, தூக்கத்திலே மறைஞ்சிடுறது. கேள்வி, ஆமா எனக்கு தூக்கத்துல தெரியலையே. பதில், உண்மை, அங்கே உடம்பும் இல்லை, உலகமும் இல்லை. ஆனா தூக்கத்துல எனக்கு எதுவும் தெரியலேன்னு சொல்றதுக்கு நீ அப்போ இருந்திருக்கணும். இப்போ யாரு தெரியலேன்னு சொல்றது? முழிச்சு இருக்கிறவன் தான் சொல்றான், தூங்கும்போது இருக்கிறவன் சொல்லல. அதாவது இப்போ நான் இந்த உடம்பு தான் நினைக்கிறவன் தான் எனக்கு தூங்கும்போது ஒன்றும் தெரியலேங்கிறான். நீங்க உங்களை உடம்போட சம்பந்தப்படுத்திக்கிறதாலே விழிப்பிலே உங்களை சுத்தி உலகத்தை பார்க்கிற விழிப்பு நிலை அழகாகவும் ஆர்வமாகவும் இருக்குங்கிறேன். தூங்கும்போது நீங்க தனித்தன்மையோட இல்லை, அதனால இந்த உடல் உலகங்கள் இல்லை, அதை மந்தம்ங்கிறேன். உண்மை என்ன? 3 நிலையிலேயும் நீங்க இருக்கிறது தொடர்ச்சியா இருக்கு. ஆனா தனித்துவமும் உடல் உலகங்களும் தொடர்ச்சியா இல்லை. கேள்வி, ஆமாம். பதில், எப்பவும் தொடர்ந்து மாறாம இருக்கிறது தான் சத்தியம், அது மாறுவது பொய். கேள்வி, ஆமாம். பதில், அதனால நீங்க இருக்கேங்கிறது சத்தியம், உடம்பும் உலகமும் பொய். உடல் உலகங்கள் நீங்க இருக்கேங்கிறது மேலே ஏற்படுற தோற்றம், நீங்க இருக்கேங்கிறது தான் மாறாத நித்தியமான ஸ்கிரீன். கேள்வி, ஒரு பேச்சுக்கு தூக்கத்துல நம்ம விழிப்பு நிலையை விட சுத்த அறிவுக்கு அருகாமையிலே இருக்கோமா? பதில், ஆமா. ஆனா இந்த விதமா தூக்கத்துல இருந்து விழிக்கும் போது நான்கிற எண்ணம் கிளம்புறது, மனம் வெளிப்படுறது, நினைவுகள் வர்றது, உடல் இயக்கங்கள் ஏற்படுறது, இதையெல்லாம் ஒண்ணு கூட்டித்தான் நான் முழிச்சுட்டேன்னு சொல்றோம். இந்த கிரமமா நடக்கிறது தூக்கத்திலே இல்லை, அதனால அப்படியும் சொல்லலாம். அதுக்காக எப்பவும் தூங்கிக் கொண்டே இருக்க ஆசைப்படலாமா? முதல்ல அது முடியாது, ஏன்னா அடுத்த நிலை வந்துடும். 2வது ஒரு ஞானியின் நிலை. அந்த நிலை இல்லை, ஏன்னா அவனோட சுகநிலை மாறாத நிலை. மேலும் தூக்கத்தை ஜனங்க அறிவோட இருக்கிறதுன்னு சொல்றது இல்லை. ஆனா ஞானி எப்பவும் அறிவு மாத்திரமா இருக்கான். அதனாலே தூக்க நிலை ஞானியின் நிலையில் இருந்து வேறானது. மேலும் தூக்க நிலையிலே நினைவுகள் இல்லை, அதோட வாசனைகள் செயல்பாடும் இல்லை. அதை நம்மளோட முயற்சியாலே மாற்ற முடியாது, ஏன்னா அங்கே முயற்சி பண்ண முடியாது. அது சுத்த அறிவுக்கு அருகிலே இருந்தாலும் தன்னை உணர்றதுக்கான முயற்சிகளுக்கு தகுதி இல்லாத நிலையே. தன்னை உணர்றதுக்கான வாய்ப்பு விழிப்பு நிலையிலேயே உண்டு. அதுக்கான முயற்சியும் அப்போதான் செய்ய முடியும். விழிப்பிலே நமக்கு வர்ற நினைவுகள் தான் தூக்கத்திலே இருக்கிற சும்மா இருக்கும் சுகத்தை அனுபவிக்க தடையா இருக்கு. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். சும்மா இருந்து நான்கிறதே கடவுள் என்பதை உணர். அப்போ சாதகனோட நோக்கம் சும்மா இருக்கிறது தான். ஒரு சின்ன முயற்சி பண்ணி ஒரே ஒரு நினைப்பை போக்கி ஒரு நிமிஷம் சும்மா இருந்தா கூட ஞான நிலையை நோக்கி போற பயணத்திலே ரொம்ப தூரம் கடக்கிற மாதிரி முயற்சி வேணும். அது விழிப்பு நிலையிலேயே முடியும். இங்கேயே இப்போவே முயற்சி இருக்கு, இங்கேயே இப்போவே அறிவு இருக்கு, இங்கேயே இப்போவே உனக்கு நினைப்பு இல்லே. இதுதான் ஞான நிலை. சும்மா இருக்கிறது, தூங்காம தூங்கிறது, ஜாக்ர சுஷுப்தி. இதுதான் ஞானியின் நிலை. அது தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை. அது இரண்டுக்கும் நடுவிலே விழிப்போட அறிவும் இருக்கு, தூக்கத்தோட சும்மா இருக்கிறதும் இருக்கு. இதுக்கு பேர்தான் தூங்காம தூங்கிறது. இதுவே முழுமையான அறிவும் முழுமையான சும்மா அமைதியா இருக்கிறதும் சேர்ந்த நிலை. இது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையிலே இருக்கும், 2 நினைப்புக்கு இடையிலே இருக்கும் இந்த நிலையே நினைப்புக்கு மூலம். இதிலே இருந்துதான் நினைப்பு வர்றது. நினைப்பு தான் இந்த சும்மா இருக்கிற நிலையை கெடுத்து விழிப்போட அலைக்கழிப்பை கொடுக்கிறது. நினைப்போட மூலத்துக்கு போ, அங்கே தூக்கத்தோட சும்மா இருக்கிற நிலை இருக்கு. தினம் தூக்கத்திலே அனுபவிக்க சுகத்தை இப்போ முழு அறிவோட அனுபவிப்போம். ஏற்கனவே சொன்ன தூங்காம தூங்குற நிலை இது. இது மந்த நிலை இல்லை, ஆனந்த நிலை. இது மறையாது, எப்பவும் இருக்கும். இதிலே இருந்துதான் நினைப்பு தானே வர்றது.
நம்மளோட அனுபவம்னு சொல்றது எல்லாம் நம்மளோட நினைப்பு தவிர வேற இல்லை. சுக துக்கம் வெறும் நினைப்பே. நீங்க நினைப்புகள்ல இருந்து விடுபட்டு ஆனா அறிவோட இருந்தா நீங்க தான் அந்த பூரண பொருள். கேள்வி: நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். பதில்: நீங்க உண்மையிலேயே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது இல்லை. நீங்க எப்பவும் நிலையா இருக்கீள். காட்சிகள் உங்களை கடக்கும். சாதாரணமா யோசிச்சா கூட நீங்க அறையிலே கேபின் இருப்பேன். கப்பல் நகரும், நீங்க நகர மாட்டேன். சினிமாவிலே ஒருத்தன் ரொம்ப தூரத்துல இருந்து பல மைல்கள் ஓடி நம்மளிடம் வர்றான். ஆனா ஸ்கிரீன் ஓடல, படம் தான் ஓடுறது. கேள்வி: புரியுது, ஆனா நான் ஆத்ம ஞானம் அடைஞ்சாதான் நல்லா தெளிவாகும். பதில்: ஆத்ம ஞானம் எப்பவுமே அடையப்பட்டேதான் இருக்கு. ஞானம் இனிமே எப்பவோ வரப்போறதுன்னா அது போயிடும். அப்போ அது நித்தியம் இல்லை, அனித்தியம். அப்பவும் முடிவிலே துக்கத்தையே கொடுக்கும். அது முக்தி ஆகாது. நீங்க எப்பவாவது அதை உணரலைன்னா தான் இனிமே உணர போறோம்னு சொல்லலாம். நீங்க எப்பவும் அதை உணர்ந்து கொண்டேதான் இருக்கீள். அதை பின்னாடி உணர்வேன்னு சொன்னா இப்போ அதை உணரலேன்னு ஆயிடும். இப்போ உணராம இருந்தா மீண்டும் எதிர்காலங்களிலே உணராம போயிடலாம். அப்படிப்பட்ட ஞானத்தை நித்தியம்னு சொல்லக்கூடாது. அது எப்பவும் மாறாத நம்மளோட நிலை. கேள்வி: இன்னும் கொஞ்ச காலத்திலே புரிஞ்சுக்குவேன். பதில்: நீங்க ஏற்கனவே அதாத்தான் இருக்கீள். காலமோ இடமோ அதை ஒன்றும் செய்யாது. அது நீயே. நீங்க பார்க்கறதெல்லாம் உங்களிடமே இருக்கிறது தான். இதுக்கு ஒரு கதை இருக்கு. கழுத்திலே இருந்த நகையை தொலைச்சுட்டோம்னு தப்பா நினைச்சு தேடினவளோட கதையை சொன்னார். அதே மாதிரிதான் நம்மளோட ஆத்மாவை இனி வர்ற காலத்திலே உணர்வோம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி நினைக்கிறப்பவே நாம ஆத்மாவே தான் இருக்கோம். வேற ஏதாவதும் இருக்கவ முடியாது. கேள்வி: நான் ஏதோ வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, பூமியில இல்லாத மாதிரி இருக்கு. பதில்: இதைத்தான் தேவலோக சாம்ராஜ்யம்னு பைபிள்லே சொல்றா. அது உனக்குள்ளேயே இருக்கு. இந்த தேவலோக சாம்ராஜ்யத்தை தான் ஞானி பார்க்கறான். மத்தவா அதை உலகமா பார்க்கறா. பார்வையிலே தான் வித்தியாசம். கேள்வி: எப்படி உலகத்தையும் உலகத்துல இருக்கிறவங்களையும் பொய்ன்னு ஒதுக்க முடியும்? காலையில நான் சங்கீதம் கேட்டேன். அது அவ்வளவு அருமையா இருந்தது. வாக்னரோட சங்கீதம் அது. அதை என்னோடது ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? பதில்: வாக்னரோட அவரோட இசையோ நீங்க எல்லாமே இருக்கா? இது வாக்னரோட இசைன்னு நீங்க இருந்துதானே சொல்லணும். அது தெரியறதா? நீங்க இருக்கேங்கிறது இல்லாமே அது எப்படி இருக்கும்? தூங்கும்போது வாக்னரோட இசை இருக்கா? ஆனா நீங்க இருக்கீங்களே. அதனாலே வாக்னரும் அவரோட இசையும் உங்களோட நினைப்புகளை அது உங்களே தான் இருக்கு, உங்களுக்கு வெளியே இல்லை. தரிசிக்க வந்த ஒருவர் கேட்டார். கேள்வி: ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா? இந்த படைப்புக்கு காரணம் என்ன? பிரம்ம ஞானிக்கு வலிக்குமா? மறுபிறப்பு இருக்குமா? அவனோட வாழ்நாளை நீட்டிக்கவோ குறைச்சிக்கவோ முடியுமா? பதில்: படைப்போட நோக்கம் ஜீவனோட அறியாமையை போக்குறது தான். இந்த கேள்வி உங்களை உடம்போட சம்பந்தப்படுத்திக்கிறதாலேயே ஏற்படுறது. அதனாலேயே உடல் உலகங்களை பார்க்கிறேன். நீங்க உங்களை உடம்புன்னு நினைச்சிருக்கிறீர்கள். உங்களோட மனசும் புத்தியும் தான் இந்த தப்பான பார்வைக்கு காரணம். நீங்க தூங்கும் போது இருக்கீங்களா? கேள்வி: ஆமாம். பதில்: அதே ஆசாமி தானே இப்போ விழிச்சு கேள்வி கேட்கறது. அப்படித்தானா இல்லையா? கேள்வி: ஆமாம். பதில்: அப்போ தூங்கும் போது இந்த கேள்வி ஏன் இல்லை, இருந்தாதா? கேள்வி: இல்லை. பதில்: ஏன் இல்லை? ஏன்னா நீங்க உங்களோட உடம்பை பார்க்கல, அதனால நினைப்பு இல்லை. நீங்க உங்களை அப்போ சம்மந்தப்படுத்திக்கல, அதனால கேள்வி எழல. இப்போ உங்களை உடம்போட சம்மந்தப்படுத்தி இருக்கீள், அதனால கேள்வி வர்றது. அப்படித்தானே? கேள்வி: ஆமாம். பதில்: இப்ப பாருங்க, உங்களோட சுபாவம் எதுன்னு நினைப்பு இல்லாம இருக்கிறதா இல்ல நினைப்புகளோட இருக்கிறதா? இருப்பு தொடர்ச்சியா இருக்கு, நினைப்பு தொடர்ச்சியா இல்லை. இது நித்தியம். கேள்வி: இருப்பு. பதில்: அதுதான், அதை உணருங்கோ. அதுதான் உங்களோட உண்மையான சுபாவம். உங்களுடைய சுபாவம் நினைப்பில்லாத சாமானியமான இருப்பு தான். நீங்க உங்களை உடம்போட சம்பந்தப்படுத்திக்கிறதாலே படைப்போட நோக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உலகமும் அதில் இருக்கிற விஷயங்களும் ஏன் உங்களோட உடம்பு உட்பட எல்லாம் விழிப்பிலே தோன்றி தூக்கத்திலே மறைகிறது. ஆனா நீங்க இடைவிடாம எல்லா நிலைமையிலும் இருக்கீள். எது 3 நிலையிலும் இடைவிடாம இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கோ, கண்டுபிடிங்கோ. அதுதான் உங்களுடைய ஆத்மா. கேள்வி: அதை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் என்ன? பதில்: முதல்ல கண்டுபிடிங்கோ, அப்புறம் பார்ப்போம். யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது.
கேள்வி, அப்போ பிரம்மத்தோட ஒன்னா இருப்பனா? பதில், பிரம்மத்தை தொந்தரவு பண்ணாதீர், அதை விட்டுடுங்கோ. நீங்க யாருன்னு பாருங்கோ. பிரம்மம் பிரம்மத்தை பார்த்துக்கும். நீங்க உங்களை உடம்போட சம்மந்தப்படுத்திக்கலன்னா படைப்பு, பிறப்பு, இறப்பு இப்போ எந்த கேள்வியும் வராது. தூக்கத்திலே வரல, உண்மை நிலையிலேயும் வராது. அப்போ படைப்போட நோக்கம் தெளிவா நீங்க எங்கிருந்து வந்தேலோ அங்கே போய் சேர்றதுக்குத்தான். தூக்கத்திலே படைப்பை பற்றிய கேள்வி இல்லை. ஏன்னா படைப்பு இல்லை. இங்க ஏன் கேட்கிறீங்கன்னா, நினைப்பு வந்தெடுத்தோ படைப்பு வந்தெடுத்தோ. அப்போ படைப்பு உங்களோட நினைப்போ. உங்களை நீங்க பார்த்துக்கோங்கோ. பிரம்ம ஞானி அவனை பார்த்துப்பான். உங்களோட உண்மையான சுபாவம் தெரிஞ்சா பிரம்ம ஞானம்னா என்னன்னு தெரியும். அது இப்போ விளக்குறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்க உங்களை மாதிரியே ஞானியையும் உடம்போடையே பார்ப்பேள். அவனுக்கும் வலிக்கும்னு நினைப்பேள். அவன் மறுபடியும் பிறப்பானான்னு கேட்பேள். கேள்வி, ஆனா உண்மையிலேயே ஞானி தானான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அப்பதான் அவரை முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். பதில், ஆமாம், அவன் உள்ளதை சொல்லுவான், முன்னுதாரணமா உத்வேகம் கொடுப்பான். அவன் சொல்றபடி செய்யுங்கோ. நீங்க பாடம் படிக்க வந்திருக்கேள், பரீட்சை பண்ண வரலை. ஞான லட்சணங்கள்னு சாஸ்திரங்கள் சொல்றது சாதகனுக்கு ஒரு ஆர்வத்துக்காகத்தான். அதனாலே அவனுக்கு துன்பத்தை ஒழிச்சு சுகமா இருக்கிறதுக்கு பிரியம் வரும். உபதேசங்கள் மார்க்கங்கள் அதுக்குத்தான். அதை கடைப்பிடிச்சா ஞானம் ஏற்படும், அந்த லட்சணங்கள் ஏற்படும். அது ஒருத்தரை பரீட்சை பண்றதுக்கு இல்லை. தரிசிக்க வந்த ஒருவர் கேட்டார். கேள்வி, ஆத்மாங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒளின்னு நான் நினைக்கிறேன். உடம்பு இறந்த பிறகு அந்த ஒளி பிரம்மத்தில் கலந்துடும்னு எப்படி அடுத்த உடம்புக்கு போகுது? தூங்கும்போது என்ன ஆகுது? பதில், யாருக்குள்ளே இருக்கு? யார் சாகிறது? கேள்வி, நான் வேற மாதிரி என் கேள்வியை கேட்கிறேன். பதில், கேள்வி தேவையில்லை, பதிலை யோசிங்கோ, அப்புறம் பாருங்கோ. கேள்வி, எப்படி? பதில், உடம்புன்னு உங்களை நினைக்கிறதுனாலே தான் ஆத்மா உள்ளே இருக்கோ இல்லையோங்கிறேல். அதாவது உடம்புக்குள்ளே ஒளி இருக்காங்கிறேல். கொஞ்சம் யோசியுங்கோ, அப்புறம் பதில் சொல்லுங்கோ. ஓய், உடம்பு கேள்வி கேட்குமா? அது ஜடம், நான்னு சொல்லாது. வேற எதுவோ தான் நான்னு சொல்றது. அது எதுவோய்? அது ஆத்மாவா? ஆத்மா சுத்தமானது. அது வேற எதையும் பார்க்காததாலே நான்னு சொல்லாது. அப்போ இந்த நான்னு சொல்றது சுத்த சித்துக்கும் இந்த ஜடத்துக்கும் ஒரு முடிச்சு போடுறது. அதுதான் அகந்தை, போலி நான். இப்போ நீங்க யார்? எது பிறந்தது? ஆத்மா எப்பவும் இருக்கு, அது பிறக்காது. உடம்பு தோன்றது மறையறது. உங்களுக்கு உடம்போட இருக்கிற சம்பந்தத்தாலேயே உங்களை பிறப்பு இறப்பு பத்தி எல்லாம் பேச வைக்கிறது. உண்மையான நான் எப்போவாவது பிறக்குமா? யாருக்கு இந்த உடம்பு அடுத்த உடம்புக்கு போற வேலை? கேள்வி, நாங்க இங்க எங்களோட சந்தேகங்களை போக்கிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பதில், நிச்சயமா. கேள்வி, எங்க சந்தேகம்? நாங்க கேள்வி கேட்டாதான் போகும். பதில், ஆமாம், யாரும் இங்கே நீங்க கேள்வி கேட்கறதை தடுக்கலையே. கேள்வி, பரி பிரசன்னேயே சேவியா, மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்பதாலும் சேவையாலும்னு தான் சொல்லி இருக்காங்க. அதனாலே நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். நீங்க கருணையோட எங்க சந்தேகங்களை போக்கணும். பதில், நீங்க சொன்ன ஸ்லோகத்தை முடிங்கோ. உபதேக்ஷயந்தி தத்துவம், அவ உண்மையை உபதேசிப்பா. கேள்வி, ஆனா எங்க சந்தேகம் போகணும்? பதில், அர்ஜுனனுக்கும் அப்படித்தான். கடைசியிலே என்ன சொன்னான்? நஷ்டோ மோகக ஸ்மிருதர் லப்தக, இழந்தது அஞ்ஞானத்தை, மறுபடியும் கிடைத்தது ஸ்மரணையை, உணர்வை. கேள்வி, அது கடைசியிலே. ஆனால் முதல்ல நிறைய கேள்வி கேட்டான்ல. பதில், முதல்லேயே உண்மையை சொல்லியாச்சு. முதல் ஸ்லோகமே பிறப்பு இல்லை இறப்பு இல்லை எதுவும் நடக்கலைங்கிறது தான். கேள்வி, ஆனா கிருஷ்ணர் இதையும் சொல்றாரே, எனக்கும் உனக்கும் நிறைய பிறப்புகள் உண்டு, அதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு ஞாபகம் இருக்காது. பதில், அது எப்படின்னா கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி இந்த உண்மையை நான் ஆதித்யனுக்கு சொன்னேன்னு சொன்னப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் தான் நீங்க சொல்றது. அர்ஜுனனுக்கு முதல்லேயே உண்மையை சொல்லியாச்சு, அவனுக்கு புரியலே.
ஞானியோட நிலையை சொல்லி அதை அடையிறதுக்கான வழிகளை சொல்லும் போது அப்போ யதார்த்தமா கிருஷ்ணர் நான் இந்த உண்மையை ஏற்கனவே ஆதித்யனுக்கு சொன்னேன்னு சொல்றார். அர்ஜுனன் அது வரைக்கும் கிருஷ்ணரை உடம்புன்னே நினைக்கிறான். அதனாலே தான் நீ இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தானே தேவிக்கு மகனா பிறந்தே, ஆதித்யன் முதலா படைச்சப்போ பிறந்தவன், எப்படி நீ அவனுக்கு இந்த உண்மையை சொல்லி இருக்க முடியும்னு கேட்கிறான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற பதில் தான், நிறைய பிறப்புகள் நமக்கு உண்டு, எனக்கு அதெல்லாம் தெரியும், உனக்கு தெரியாது. கேள்வி, எங்களுக்கும் உண்மை தெரியணும். பதில், உங்களுக்கு உண்மையை சொல்லியாச்சு, என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு, நீங்க யாருன்னு பாருங்கோ, அதுதான் மொத்த உபதேசமும் முடிவான உண்மையும். தரிசிக்க வந்த திருமதி ஹிக்கு கேட்டார். கேள்வி, குரு சிஷ்யனை கண்ணால பாக்குறதுனாலேயே ஞானம் அடையிறானா, இல்லை சிஷ்யன் குருவை பாக்குறதுனாலே ஞானம் அடையிறானா? இதை விளக்கி சொல்லணும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பதில், யார் குரு யார் சிஷ்யன்? கேள்வி, ஆத்மாதான். பதில், ஆத்மாதான் குருவும் சிஷ்யன்னா இந்த கேள்வி எல்லாம் வராது. கேள்வி, அதுதான் என் பிரச்சனையே, நான் ஆத்மாவை எனக்குள்ளதான் தேடணும். அப்போ எப்படி குருவும் சிஷ்யனும் பாக்குறதுனாலேயே ஆத்ம ஞானம்னு சொல்றாங்க? இது பொருத்தமா இல்லையே. பதில், அப்படி இல்லை, நீங்க தவறா புரிஞ்சு கொண்டிருக்கேள். சிஷ்யனுக்கு குருதான் ஆத்மான்னு தெரிஞ்சா எல்லோரும் ஆத்மாதான், பார்க்குற எல்லா பொருளும் ஆத்மாதான்னு தெரிஞ்சிடும், அவன் சுகமா இருப்பான், அவனுக்கு இந்த கேள்வி வராது. எல்லாம் ஆத்மாங்கிற உண்மையை சிஷ்யன் நடைமுறையில கொண்டு வர மாட்டான். ஏன்னா அஞ்ஞானத்தாலே கொண்டு வர முடியாது, அஞ்ஞானம் உண்மையிலேயே இல்லை. அப்போ குருதான் சிஷ்யனை அஞ்ஞான உறக்கத்தில இருந்து எழுப்பி விட வேண்டியதா இருக்கு. அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையை புரிய வைக்கிறதுக்கு உபயோகம் பண்ண வேண்டி இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், உங்களை பார்க்கணும். அது எங்கே இருந்தாலும் பண்ணலாம், உங்களை நீங்க உள்ளேதான் தேடணும். அந்த தேடுதல் எப்பவும் நடக்கணும். அது வந்துடுத்துன்னா குரு கூட ஸ்தூலமா இருக்க வேண்டியது இல்லை. அந்த வாக்கியம் இருக்கிற இடத்திலேயே உண்மையை கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கு சொன்னது. கேள்வி, உள்ளேயே உண்மையை பார்க்க தெரிஞ்சா ஏன் இவ்வளவு பிரயாசைப்பட்டு நாடு விட்டு நாடு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்? நாங்க எந்த நேரமும் உண்மை எதுன்னு தான் சிந்திக்கிறோம். இங்கே வந்தது எங்களுக்கு சரியாத்தான் படுது, இது அனாவசியமா? பதில், நீங்க இங்கே வந்ததாலே நல்லதுதான் நடந்திருக்கு. ஈஸ்வரோ குருரத் மேத்தி, ஆத்மாவே கடவுள், குரு எல்லாம். ஒருத்தன் சுகத்தையே தேடறான், கடவுள் தான் தன்னை சுகமா வைக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறான். அவன் கடவுளையே பிரார்த்தனை பண்ணி கும்பிடுறான். கடவுள் அவனோட பிரார்த்தனையை கேட்டு மனுஷ ரூபத்திலே குருவா வர்றார். வந்து அவன் பாஷையிலேயே பேசி உண்மையை புரிய வைக்கிறார். குரு இறைவனே மனுஷனா வர்றது. குரு தன்னோட அனுபவத்தை சொல்லி சிஷ்யனையும் அனுபவத்துக்கு கொண்டு வரார். அவரோட அனுபவம் ஆத்மாவாய் இருக்கிறது தான். ஆத்மா உள்ளே இருக்கு. கடவுள், குரு, ஆத்மா, இந்த மூணும் உண்மையை உணர படிகள். நீங்க படிச்சதிலே சந்தேகம் வந்து கேட்கிறேன், தீந்துடுத்துன்னா சரிதான். கேள்வி, ஆத்மாதான் குரு, அது உள்ளேயே இருக்கு, அதை உள்ளேதான் தேடணும், அதை நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே செய்யலாம். பதில், நீங்க புரிஞ்சு கொண்டு இருக்கிறது தியரிதான், பாடம். இதை பயிற்சியிலே கொண்டு வரும்போதுதான் சந்தேகமும் சிரமமும் வரும். நீங்க குருவோட சாநித்தியத்தை எங்கே இருக்கேலோ அங்கேயே உணர்ந்தா உங்களோட சந்தேகம் எல்லாம் தீர்ந்தெடுத்துன்னு அர்த்தம். ஏன்னா குரு சந்தேகத்தை தான் போக்குறார். நீங்க இங்கே வந்ததோட நோக்கம் இனிமேல் உங்களுக்கு சந்தேகமே வராதுன்னா நிறைவேறிடுத்தோன்னு அர்த்தம். நீங்க உங்களை ஆத்ம விசாரத்திலேயே முழுமையா ஈடுபடுத்திக்கலாம். கேள்வி, இப்போ பேசுறப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். பதில், நல்லது, உங்களோட முடிவுக்கு மறுப்பு இல்லை, உங்களோட சந்தேகத்துக்குத்தான். கேள்வி, ஆத்மாவை பத்தி படிக்கும்போது புத்தி பூர்வமாத்தான் இருக்கு, ஆனா அது தள்ளி இருக்கு,
உங்களை நேரில் பார்த்தது உண்மைக்கு பக்கத்துல கொண்டு வந்துடுச்சு. இதை நடைமுறைப்படுத்துற உறுதி வந்துடுச்சு. ஆனா தெரியலை, உங்களை மாதிரி நான் உண்மையை உணர்ந்து எங்க ஊர்ல இருந்தா பைத்தியக்காரங்களை பாதுகாக்கிற இடத்துல அடைச்சிடுவாங்க. பதில்: நீங்க உங்களையே உள்ளே அடைச்சிக்கோங்கோ. இந்த உலகம்தான் பைத்தியம். அது உங்களை பைத்தியம்னு தான் சொல்லும். எங்கே இருக்கு பைத்தியங்களை அடைக்கிற இடம்? அந்த இடமும் நமக்குள்ளே தான் இருக்கு. நாம அந்த இடத்துல இருக்க மாட்டோம். அந்த இடம்தான் நமக்குள்ளே இருக்கு. சந்தேகம், விபரீதம், பயம் எல்லாம் உண்மையை உணர்ற வரைக்கும் தான் இருக்கும். அகந்தையிலே இருந்து இதெல்லாம் பிரிக்க முடியாது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் அகந்தை. கேள்வி: அது எல்லாம் எப்படி மறையும்? பதில்: அதெல்லாம் அகந்தையோடது. அகந்தை மறைஞ்சா அதுவும் மறைஞ்சிடும். அகந்தைன்னா என்ன? உடம்பு ஜடம், நான்னு சொல்லாது. ஆத்மா சுத்த அறிவு, அத்விதம், அதுவும் நான்னு சொல்லாது. தூக்கத்துல யாரும் நான்னு சொல்றது இல்லை. அப்போ இந்த அகந்தை எது? இது ஜட உலகுக்கும் சித்துக்கும் இடையிலே ஏற்படுறது. அதுக்கு தனியா இருப்பு இல்லை. தேடுனா மறைஞ்சிடும். பேய் மறைகிற மாதிரி. இருட்டுல கருப்பா ஒரு உருவம் தெரியறது. அது ஏதோ பேய் நிக்கிறதுன்னு கற்பனை பண்றான். அது என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா பேய் இல்லை. மரமோ கட்டையோ. அவன் சரியா பார்க்கலன்னா பேய் அவனை பயமுறுத்தும். போய் பார்த்துட்டா பேய் மறைஞ்சிடும். பேய் உண்மையிலேயே எப்பவும் இல்லை. அப்படித்தான் அகந்தை. சூட்சமமான முடிச்சு. ஜடத்துக்கும் சித்துக்கும் அது உண்மை இல்லை. அது என்னன்னு தேடாத வரைக்கும் அது படுத்தி எடுக்கும். அது என்னதான்னு பார்த்தா மறைஞ்சிடும், இருக்காது. ஹிந்துக்கள் கல்யாணத்திலே விருந்து 5-6 நாளைக்கு நடக்கும். அப்ப யாரோ ஒருத்தனை பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ளை தோழன்னு நினைச்சு விசேஷமா கவனிச்சா, பொண்ணு வீட்டுக்காரா விசேஷமா கவனிக்கிறதை பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரா பொண்ணு வீட்டு பக்கத்துல யாரோ முக்கியமான ஆள்னு அவளும் விசேஷமா கவனிச்சா. அவனும் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சான். அவனுக்கு விஷயம் தெரியும். இவ ஏன் இப்படி கவனிக்கிறான்னு தெரியும். ஒரு தடவை மாப்பிள்ளை வீட்டுக்காரா அவன் யாருன்னு விசாரிச்சப்போ அவன் பிரச்சனையை புரிஞ்சு கொண்டு உடனே ஓடிட்டான். அப்படித்தான் அகந்தையும். அதை விசாரிச்சா ஓடிடும். அது வரைக்கும் படுத்தி எடுக்கும். அது எப்படி விசாரிக்கிறதுன்னு ஏற்கனவே விசாரிச்சவா கிட்ட கேட்டு படிச்சுக்கணும். அதுக்குத்தான் குருவை தேடி போறோம். கேள்வி: உள்ளேயே ஆத்மாவை தேட ஆரம்பிச்சா வெளியே குரு கூடவே இருக்கணுங்கிறது தேவையா? பதில்: சந்தேகம் எல்லாம் தீர்ற வரைக்கும் குரு கூடவே தான் இருக்கணும். கேள்வி: பொய்யான அகந்தையை வளர்க்கறதுக்கு ஏன் உலகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம்? பதில்: நான் யாருன்னு கேள்வி வர்றதுக்குத்தான். அது வளர்றது அழியறதுக்குத்தான். கேள்வி: ஆத்மீகத்துல ரொம்ப பக்குவமா குழந்தை மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்களே, அது என்ன? பதில்: ஆமாம், குழந்தைக்கு அகந்தை வளர்ந்து இருக்காது. கேள்வி: நானும் அதைத்தான் சொல்றேன். அகந்தையை வளர்க்கறதுக்கு பதிலா குழந்தையாவே இருந்திருக்கலாம். பதில்: குழந்தையோட நிலையைத்தான் சொல்றேலே ஒழிய குழந்தைய சொல்லலே. குழந்தைகிட்ட இருந்து யாரும் ஆத்ம ஞானம் படிக்க முடியாது. குருவோட நிலை குழந்தை நிலை மாதிரிதான். வித்தியாசம் இருக்கு. குழந்தைகிட்ட அகந்தை விதையா இருக்கு, ஞானி கிட்ட நாசம் ஆயிடுத்து. கேள்வி இப்ப புரியுது. பதில்: உண்மை மட்டும்தான் எப்பவும் இருக்கு. அது புரிஞ்சாலே போதும். பழைய அஞ்ஞானம் தலை தூக்க கூடாது. புரிஞ்ச இந்த உண்மை மலினம் ஆகாம கவனிச்சுக்கணும். ஒரு சிஷ்யன் குருவுக்கு ரொம்ப நாள் சேவை பண்ணி ஆத்ம ஞானம் அடைஞ்சான். அவனோட ஆனந்தத்திலே குருவுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னு தெரியாம கண்ணீர் விட்டு அழுதான். குரல் தழுதழுத்து சொன்னான்: என்ன ஆச்சரியம்! என்னோட ஆத்மாவை இவ்வளவு நாள் தெரியாம இருந்தேனே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கருணையாலே என்னை வெளியே கொண்டு வந்து ஆத்மாவை உணர வச்சீங்க. உங்களோட அருளுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன். அதை செய்யறதும் என்னோட சக்தியிலே இல்லை. இதை கேட்ட குரு கிட்டே வான்னு கூப்பிட்டு மறுபடியும் அஞ்ஞானம் ஏற்படாமே பார்த்து கொண்டா அதுவே நீ எனக்கு செய்கிற உதவியினார். தொடரும். ஓம்.